Hello Louise, welcome back to my channel. இது ஹேர் டூல்ஸோட சீரீஸ் நம்பர் 3. ஸோ இந்த சீரீஸில் நான் உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கர்லர் காட்ட போகிறேன். ஒன்று வந்து ஸ்மால் டிஃபைன் கேர்ள், இன்னொன்று ஒரு லார்ஜான ஒரு கேர்ள் காட்ட போகிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போகிற கர்லர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் ஹேவ்ல்ஸ். இட்ஸ் ஃப்ரம் ஹேவல்ஸ். ஸோ இது வந்து ஐ காட் இட் ஃபார் 1800. ஆக்சுவல் எம்ஆர்பி இஸ் அரௌண்ட் 2000 rupees. பட் நான் வந்து 1800 இன்னொரு ஆஃபரில் கிடச்சிது. இன்னமும் அந்த ஆஃபர் இருக்குது. யூ கேன் ஸ்டில் கெட் இட் இன் 1800, விச் இஸ் ஆக்சுவலி குவைட் அஃபோர்டபுள். நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்குது, உங்களுக்கு கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யூ வில் லவ் திஸ் மிஷின். இதில் பெரிய ஹீட் செட்டிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா 240 வாட்ஸ். நோ, திஸ் இஸ் 250 வாட்ஸ். நல்ல ஒரு பெரிய ஒரு திக்கான ஒரு ஃப்ளக் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹீட் செட்டிங் தான் இருக்கு, ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப். அண்ட் ஐ திங்க் 2000 rupeesக்கு வந்து திஸ் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட இந்த கிளாம்ப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதோட மெட்டல் ஃபினிஷுமே ரொம்ப பக்காவா இருக்கு. ஆல்வேஸ் யூஸ் அ பேட், ஹீட் பேட். இது வந்து பண்றீங்கன்னா ஒரு ஹீட் பேட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ட்ரை டு கீப் இட் இன் அ ஃபிளாட் சர்ஃபேஸ் விச் இஸ் நாட் கோயிங் டு ஹார்ம் ஆர் அஃபெக்ட் உங்களோட எனி திங் தட் இஸ் அண்டர்நீத். நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோரில் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் நீங்கள் வந்து ஒரு டேபிள் மேலே ஒரு கிளாத் போட்டுலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹீட் செமையாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு அப்படியே பிடிச்சிக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இந்த சைட் ஆஃப் த ஹேர் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நான் நல்லா கோம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ஹேரோட லுக்கை காமிச்சிடுறேன். இப்போ நான் இதில் எந்த ஸ்டைலிங்குமே பண்ணலை என்னோட ஹேரில். இது வந்து ஹேர் வாஷ் பண்ண பிறகு இட்ஸ் ஜஸ்ட் த ட்ரை போர்ஷன் ஆஃப் த ஹேர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே அண்டர் நீட்ல இருக்கிற முடியை நான் எடுக்கிறேன். இந்த போர்ஷன் எப்பவுமே வந்து குட்டி குட்டி ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து பண்ணுறது வந்து ஒரு பெட்டர் ஐடியா. ஸோ உங்களோட ஹேர் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு மேஜிக் ஒர்க் வந்து நல்ல பக்காவாக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் ஷுட் பி ஆன் டாப் டு கிவ் த ஃபர்ம், ஒரு டைட்னஸ் கொடுக்கறதுக்கு. சிலிண்டர் வந்து உள்ளுக்குள்ளே வச்சு பண்ணலாம். ஸோ உள்ளுக்குள்ள அப்படின்னா எப்படின்னா லைக் இதுதான் இன்னர் பார்ட். இப்போ நீங்க உங்க சிலிண்டர் வந்து உள்ள இருக்கு, லைக் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு ட்விஸ்ட் இட் லைக் திஸ். இல்ல சிலிண்டர் வந்து வெளியில இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாம்ப் வந்து கீழையும் சிலிண்டர் வெளியில இருக்குன்னா நீங்க இப்படி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அவுட் சைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கிளாம்பை வந்து கொஞ்சம் உங்க ஸ்கின்ல இருந்து கொஞ்சம் அவைவா வச்சுக்கோங்க. ஏன்னா இது சூடுபட்டு தான் இது ஆச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கிளாம்பை வந்து உள்ளுக்குள்ளே வச்சிருக்கேன் அண்ட் இந்த சிலிண்டர் வெளியில இருக்கு. யூ ஹாவ் டு ஜஸ்ட் புல் அண்ட் ட்விஸ்ட், புல் அண்ட் ட்விஸ்ட், ஜஸ்ட் புல் அண்ட் ட்விஸ்ட். அதுதான் உங்க மைண்ட்ல இருக்கணும். புல் அண்ட் ட்விஸ்ட், புல் அண்ட் ட்விஸ்ட். இந்த எண்டுக்கு வந்ததும் என்ன செய்யுங்க, உங்க ஹேரை வந்து ரோல் பண்ணிடுங்க. வெயிட் ஃபார் 5 seconds, தென் ரிலீஸ். கிளாம்பை கொஞ்சம் கேப் விட்டு ரிலீஸ் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் அ கர்ல். இது வந்து சிலிண்டர் ஆன் டாப் அண்ட் கிளாம்ப் இன் த பாட்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கோஸ் டு தி பாட்டம், கிளாம்ப் ஆன் டாப். இந்த ஹேர்ல பண்றேன். Cylinder is going to be on top and clamp goes to the bottom. So இது வந்து நீங்க இன்வெர்ட்ஸ்ல பண்ண போறீங்க. இப்படி நீங்க என்ன பண்ணாலும் சரி, all you have to do is pull and twist. அதுதான் உங்களோட மெயின் கான்செப்ட். ஸோ இது பாட்டம்ல மட்டும் பண்றதுனால இந்த கேர்ள்ஸ் உங்களுக்கு பாட்டம்ல மட்டும் அச்சீவ் ஆகும். மேல இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா தான் கொடுக்கும். பிகாஸ் நம்ம புல் அண்ட் ட்விஸ்ட் பண்றதுனால இட் வில் கம் லைக் தட். இதுலயே வந்து கொஞ்சம் நம்ம மேல இருந்து கேர்ள் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் அண்ட் ரோல் it on top of the cylinder and on top of the the clamp and just wait. So ஒரே ஒரு பீஸ் தான் வந்து உள்ள ஹோல்ட் பண்ணிருக்கேன். ரெஸ்ட் ஆஃப் த ஹேர் இஸ் ஆன். உங்களுக்கு அதுல இருந்து ஒரு புகை வர்றது தெரியுதா?
டோன்ட் வரி, என்னோட ஹேர் இன்னுமே கொஞ்சம் வெட்டா இருக்கனால அந்த மாதிரி புகை வருது. சி, நான் இது ஏன் தெரியுமா உங்களுக்கு பண்ணி காமிச்சேன்? ஐ மேட் அ மிஸ்டேக். என்னன்னா, இந்த மாதிரி கேர்ள்ஸ் பண்ணும்போது இவ்ளோ திக்கா ஸ்ட்ராண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது பக்காவா கேர்ல் ஆகாது. அது காட்டுறதுக்காக தான் ஐ டிட் தட். இப்போ உங்களுக்கு நான் அத ஷார்ட்டா டிவைட் பண்ணிட்டு காட்டுறேன். ஒரு குட்டி ஸ்ட்ராண்ட் முடி எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் இத லாக் பண்ணிட்டு, தென் எட்ஜுக்கு தள்ளிட்டு, நான் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு புடிச்சுக்கிறேன். வெயிட், வெயிட். And slowly you release it. See, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா? This is like a loosed waves or loosed curls ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்படி எப்படி இது அச்சீவ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஐ டுக் அ வெரி ஸ்மால் ஸ்ட்ராண்ட். அதிகமாக திக்காக ஹேர் எடுக்கும்போது அந்த ஹீட் வந்து ஃபுல்லாக அதால் வந்து ஸ்ப்ரெட் ஆக முடியாது. பட் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக எடுத்து பண்ணும்போது இட் கேன் அச்சீவ். ஸோ இதில் நான் வந்து கேர்ள்ஸ், டிஃப்ரெண்ட் கேர்ள்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து என் கேர்ள்ஸ், இன்னொன்று வந்து இந்த மாதிரி லூஸ் கேர்ள்ஸ், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேவி கேர்ள்ஸும் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறைய கேர்ள்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோட ஃப்ரண்ட் ஹேர் உங்களுக்கு கேர்ள் பண்ணி காட்டுறேன். பிகாஸ் அது உங்களுக்கு ஐ திங்க் ஈஸியாக உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் வந்து இதை இன்வெர்ட்ஸ் பண்ண போகிறேன் இப்போ. I'm just going to hold it. Sorry, I'm just going to do it outwards. நான் இது எதுவுமே பண்ணல. I just locked it and I'm just pulling and twisting it. அவ்வளோதான். Just locked, pulling and twist. இதை ரிலீஸ் பண்ணும்போது இந்த கிளாம்ப் இப்படி எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறேன். See, ஸ்ட்ரைட்னரில் பண்ணதை விட இதில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபர்மாக வரும். இன்னும் கொஞ்சம் நல்ல டிஃபைனாகவும் தெரியும். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு இன்வெர்ட்ஸில் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ்? பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. இது ஆக்சுவலி எப்போ தெரியுமா இன்வெர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு அது வால்யூம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நல்ல டிஃபைன்டான ஒரு கேர்ள்ஸ் பண்ணும்போது சி திஸ் கோஸ் அவுட்வர்ட்ஸ் அண்ட் திஸ் கோஸ் இன்வெர்ட்ஸ். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலர், பட் இது கொஞ்சம் நல்ல வால்யூம். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பவுன்சியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஹேருக்கு ஃபுல் கேர்ள்ஸ் பண்ணும்போது ஒரு இன்வெர்ட்ஸ், ஒரு அவுட்வர்ட்ஸ், ஒரு இன்வெர்ட்ஸ், ஒரு அவுட்வர்ட்ஸ், அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சு பண்ணோம்னா நம்ம கேர்ள்ஸ் ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக வரும். இதுவே பாருங்களேன், இந்த கேர்லே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஃப்ரண்ட் கேர்ள்ஸ் ஆர் வெரி பிரிட்டி. இப்போ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கேர்ள் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்மாலஸ்ட் ஒரு ஒரு டைனி கேர்லர் மாதிரி, ஒரு ஆஃப்ரோ கேர்ள் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு, இல்லைன்னா ஒரு ஷார்ட் கேர்ள்ஸ் கொடுக்கறதுக்கு, பவுன்சி கேர்ள்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த கலர் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் அகாரோ. இது வந்து ரெக்டாங்குலர் சாப்ஸ்டிக் கலர். இது ஆக்சுவலி வந்து ஒரு சாப்ஸ்டிக் மாதிரி. எப்படின்னா இங்கே வந்து பாருங்க ஃப்ளாட்டாக இருக்கும், இங்கேயும் ஃப்ளாட்டாக இருக்கும். இது ரவுண்டாக இருக்காது, ஃபுல்லி வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து எப்படி கேர்ள்ஸ் பண்ணுதுன்னு காமிக்கிறேன். இதில் நம்ம பெரிய வித்தியாசம் ஒன்றும் பண்ண முடியாது. லைக் நம்ம வந்து ஒரு லாங் கேர்ள்ஸ்லாம் இதில் நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் கேர்ள்ஸ் இதில் நம்ம நல்லாவே பண்ணலாம். இதுலேயும் வெறும் ஆன் ஆஃப் செட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஜஸ்ட் ஆன், தெரியுதா உங்களுக்கு அந்த ரெட் லைட்? ஆன் அண்ட் ஆஃப். ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்து செம்ம ஹீட் ஆகிடும். நான் இந்த ரெண்டு கலரில் சுட்டுக்கிட்டது தான் இது. உங்களுக்கு எப்படி காமிக்கிறது தெரியுதா? இந்த இடத்துல நல்லா சூப்பராக பட்டையாக சூடு வச்சுக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு இந்த ஒரு ஹேபிட் இருக்கு. நான் வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் என்னோட ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு வீடியோ ப்ளே பண்ணிகிட்டே தான் வந்து ஐல் பி டூயிங் மை ஸ்ட்ரைட்னிங். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக பண்ணும்போது நானே அழகாக எனக்கு வந்து சூடு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், வீடியோ பார்த்தாலும் இனிமேல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து வீடியோ பார்க்கணும்,
ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கேர்லிங் பண்ணுறேன், ஒரு சாப்ஸ்டிக் கலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வீடியோஸ்லாம் பார்க்கக்கூடாது, ஒன்லி சாங்ஸ் அப்படின்னு என்னோட மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இது நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹேருக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து நான் நார்மல் ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேர் தான் அது. நான் இதில் வந்து எந்த ஒரு ஸ்டைலிங்கும் பண்ணலை. ஸோ இதில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹவு மச் எவர் த ஹேர் யூ டேக் இஸ் லெஸ், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ஹீட் வந்து உங்களுக்கு அதில் அச்சீவ் ஆகி ஒரு ப்ராப்பர் ஸ்டைலிங் ஆகும். See this. ஸோ இதை வந்து நல்ல டு தி எண்டுக்கு கொண்டு போயிட்டு நல்ல இதை வந்து என்ன செய்யுங்க, நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க. இந்த கலரில் எவ்வளோ ட்விஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி லென்த்தியான ஹேருக்கெல்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொச கொசான ஆகிடும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் இதை லைட்டாக டச் பண்ணி பார்க்குறேன், சூடாகுது. ஓகே, வி ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். ஆக்சுவலி எண்டில் மட்டும் பண்ணாலுமே இது ஃபுல்ஃபில்லிங்காக இல்லை. பட் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணும்போது ஒரு மாதிரி புசு புசுன்னு இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் இதை லைட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் இருக்க முடியை பிடிச்சிட்டு இதை நான் வந்து உள்ளே எடுத்துடுறேன். தெரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நான் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பண்ணி காமிக்கிறேன். ஷார்ட் ஹேர் இருக்கவங்களுக்கு, ஷார்ட் ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கவங்களுக்குலாம் இது பண்ணிங்கன்னா, ரொம்ப மெலிசா முடி இருக்குது உங்களுக்கு, ரொம்ப வந்து தின் வால்யூமில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பண்ணிவிட்டு அதை வந்து கோம் பண்ணி ஒரு போனி போட்டிங்கன்னா செம பெருசாக புசு புசுன்னு உங்களுக்கு தெரியும். ஓ, யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இது ரொம்ப ஹாட்டாக இருக்குது. நல்ல பட்டையை வச்சோன்னா செம்ம சூடாயிடும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இது வந்து கொஞ்சம் இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணி எடுத்தோன்னா another type of curls. ஸோ இந்த எட்ஜில் வேணும்னா யூ கேன் ஆட் மோர் கர்ல்ஸ். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இதை வந்து கேர்ள் பண்ணிக்கலாம். எட்ஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். எட்ஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அந்த எட்ஜ் மட்டும் என்னமோ ஒரு மாதிரி வால் இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் எட்ஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கார்னரில் வச்சு தான் பண்ணுறேன். இல்லைனா கண்டிப்பாக நம்ம சூடு வச்சுப்போம். ஸோ கார்னரில் வச்சு பண்ணலாம். ஆக்சுவலி இந்த டிப் கொடுத்துருக்காங்கல்ல, பட் ஸ்டில் த டிப் ஃபீல்ஸ் வெரி ஹாட். அதனால நான் வந்து இந்த டிப்பில் கை வைக்க மாட்டேன். ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணத பிறகு யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட் லைக் தட். இப்படியே நீங்கள் வந்து ஒரு போனி போட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி நீட்டிட்டு நிற்கும். அப்படி இல்லைன்னா யூ கேன் யூஸ் அ கோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரஷ் கோம் எடுத்து இதை வந்து ஜஸ்ட் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி கையிலேயே பண்ணலாம், பட் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் வந்து கோம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கையிலேயே அதை பிரித்து காமிக்கிறேன். கொஞ்சம் பிரித்த பிறகு யூ கேன் ஜஸ்ட் டூ இட் லைக் தட். தெரியுதா? See, this curls look so frizzy. Actually பயங்கரமாக வந்து செம்ம ஃப்ரிஸ்ஸாக ஃபீல் ஆகுது இந்த ஹேர். எனக்கு பயங்கர ஃப்ரிஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேபி வென் ஐ எம் நாட் வாஷிங் மை ஹேர் அந்த டைமில் மேபி ஐ கேன் டூ இட். பட் இதை கோம் பண்ணால் செமையாக சிக் ஆகுது. செம சிக் ஆகுது. லெட்ஸ் ட்ரை இட் அவுட். ஓகே, ஓரளவுக்கு லைட்டாக கோம் பண்ணிட்டேன். இந்த பயங்கரமாக கேர்ள்ஸ் இருக்கும்ல, அவங்க முடியெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல். சீரியஸ்லி காய்ஸ், இந்த மாதிரி ஒரு முடி வச்சுட்டு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி இந்த கேர்ள்ஸ் நம்ம எங்கே தெரியுமா யூஸ் பண்ணுவோம்? இதை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ஒரு மூஸ் இருக்கும், கேர்ள் மூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூஸ் போட்டுட்டு இதை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராண்ட்ஸ் பிரித்து விட்டோம்னா அது செப்பரேட்டாக தெரியும். பட் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி சிக்கா அந்த மாதிரி இருக்குல்ல. கைண்ட் ஆஃப் த ஆக்ட்ரஸ் டாப்ஸி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சில வீடியோஸில் பார்த்துருக்கேன், அவங்களோட பழைய படத்துலலாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக இருக்குல்ல ஹேர் பார்க்குறதுக்கு. கொண்டை போடுறதுக்கு, பிரைட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து கொண்டை போடுறதுக்கு இந்த மாதிரி இந்த ஹேரில் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் இப்படி எடுத்து இங்கே வச்சு செக்யூர் பண்ணும்போது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த கொண்டையில் சைடு வியூவில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் இந்த கலர் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு உண்மையாகவே கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா கோ ஃபார் இட். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம்.
ஸோ இந்த சீரீஸில் லாஸ்ட்டாக நான் வச்சிருக்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கிரிம்பர். ஸோ இந்த கிரிம்பருக்கு பேர் இல்லை, ஊர் இல்லை, எதுவும் கிடையாது. பிகாஸ் இது நான் 2019 வாங்கின ஒரு கிரிம்பர். ஐ பாட் இட் ஜஸ்ட் ஃபார் 300 rupees. வெறும் 300 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இதுக்கு பேர் ஊரெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் VNG அப்படின்னு போட்டிருக்கு. 8227 அதுதான் இந்த மாடலோட நேம்னு நினைக்கிறேன். ஆனால் லக்கிலி இதில் வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணால் இட் இஸ் 160°C, தென் 180°, தென் 200, 220 அண்ட் 240. பேசிக்லி என்னோட ஹேர் வந்து இந்த 240ன்ற அந்த ஒரு ஹீட்டை தான் தாங்கும், ஐ மீன் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து 240யோட அந்த ஹீட்டில் வச்சு தான் பண்ணுறேன். Crimper is not for everyday use. Crimper is only for brides or if you are a hair hostess or நீங்கள் வந்து ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு பிளேஸில் வந்து ஒரு வெல்கம் ஸ்பேஸில் இருக்கீங்க, ஒரு ஹெல்ப் டெஸ்கில் இருக்கீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இன்வைட் பண்ணுற ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. எவ்ரிடே நீங்கள் வந்து ப்ராப்பர் கோம் பண்ணி ஒரு கொண்டை போட்டு ஒரு சாரி போட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபுல் யூனிஃபார்மில் போகணும். நீங்கள் வந்து பேசிக்கலி திஸ் இஸ் மென்ட் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் தேர் இன் ரிசப்ஷன் ஆர் வெட்டிங்க்கு தேவைப்படுற ஒரு டூல் தான் இது. பிரைட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஹேரை வந்து செட் பண்ணுறதுக்கு, பவுன்சினஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பஃப் வைக்கிறதுக்கு அண்ட் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு வால்யூம் கொடுக்குற ஒரு ஹேரை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரிம்பிங் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஹேர் ஹோஸ்டர்ஸ் பேசிக்லி வந்து முன்னாடி பஃப் வைக்கிறதுக்கு இந்த கிரிம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இஃப் யூ ஆர் அன் ஹெல்ப் டெஸ்க்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹெல்ப் டெஸ்க், ஒரு ரிசப்ஷனில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு பக்கா சாரி ப்ரீப்ளீட் பண்ணி போட்டுட்டு போகிறீங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க, அப்போ நீங்கள் அழகாக ஒரு பன் போடணும், அழகாக ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பஃப் வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த கிரிம்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அது உங்களுக்கு எப்படின்றத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்லேயே பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த பஃபினஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் 2 ஸ்ட்ராண்ட் எடுத்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர்ஷன் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கிற போர்ஷனை நான் ஃபர்ஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கிரிம்பிங் இஸ் மென்ட் ஃபார் உங்கள் ஹேருக்கு ஒரு வால்யூம் கொடுத்து ஸ்டிஃபாக வைக்கிறதுக்கு தான். திஸ் கேன் டேமேஜ் ஸோ மச் ஆஃப் யுவர் ஹேர். இந்த மாதிரி போட்டு யூ ஹவ் டு ப்ளூச்சிஃபை த ஹேர். போட்டு ப்ரெஸ், கொஞ்சம் மூவ் பண்ணி ப்ரெஸ், கொஞ்சம் மூவ் பண்ணி ப்ரெஸ், கொஞ்சம் மூவ் பண்ணி ப்ரெஸ். அது லைக்வைஸ் உங்களுக்கு தெரியுதா, ஒரு மாதிரி வரியாக இருக்கும். இதை வந்து லைட்டாக வந்து கோம் பண்ணிக்கோங்க. பேக் கோமிங் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கிரிம் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் உங்களுக்கு இப்படி வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா ஒரு ஒரு பஃப் எஃபெக்ட். இப்போ அதே மாதிரி இங்கே நார்மலாக இருக்குல்ல, இந்த ஹேரை இப்படி வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா, இது நிற்காது, விழுந்துடும், ஆனால் இது நிற்கும். ஸோ இதில் இன்னொரு ஹேர் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இதே வந்து நம்ம 3 செக்ஷனாக எடுத்து பண்ணோன்னா இன்னும் நல்ல வால்யூம் கொடுக்கும், சூப்பராக நிற்கும். நீங்கள் இந்த ஸ்லைட் பின்லாம் குத்துறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா நிற்கும். பேக் கோமிங் பக்காவாக நிற்கும். இதுலேயே வந்து மைக்ரோ கிரிம்பர்லாம் இருக்குது, அது ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும். பட் இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோட பிரைட்ஸ்க்கு நான் இதான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனி ஈவெண்ட் தட் ஐ அட்டன், எனி திங் ஃபார் மை பிரைட்ஸ், இந்த ஒரு கிரிம்பர் இஸ் வண்டர்ஃபுல். ரொம்ப பக்காவாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து அந்த ஃப்ரண்ட்டில் பின்னி ஒரு மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க, அது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிரிம்பிங் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஃபர்மாக உங்களுக்கு அது நிற்கும். ஸோ இப்போ நான் கிரிம்ப் பண்ணிட்டேன்ல, இங்கே பாருங்கள், இது எவ்வளோ வால்யூம் கொடுத்துருக்கு தெரியுமா. இதை வந்து நான் இப்படி பேக்கில் போட்டேன்னா பாருங்களேன், அந்த ஒரு லிஃப்ட் கொடுக்க முடியும் என்னால். இந்த மாதிரி பேக்கில் போடும்போது ஒயிட் கோம்பை வச்சு லைட்டாக இப்படி கோம் பண்ணி கொண்டு போயிட்டு யூ ஹாவ் டு புட் இட் இன் ஃப்ரண்ட் அண்ட் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த புல்அப் ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக வரும். உங்களுக்கு தெரியுதா, இதுலேயே வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட்டில் ரோல்ஸ் பண்ணுறோம்ல, அதுவும் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக நிற்கும்னு பாருங்கள். ஜஸ்ட் டேக் 2 strands.
இந்த மாதிரி ரொம்ப அழகா நிற்கும். அண்ட் இதை புல் பண்ணாலுமே உங்களுக்கு கிளம்ஸியா ஆகாது. உங்களுக்கு அது ஸ்டிஃபா இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? அண்ட் இந்த ஹேரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹேர் எவ்வளோ வால்யூமா இருக்கு பாருங்க. ரெண்டுமே ஒரே ஹேர் தான் நான் இங்க எடுத்திருக்கேன். சேம் லென்த். போத் ஆர் ஆஃப் சேம் லென்த். See, இதோட வால்யூம் அண்ட் இதோட வால்யூம். இது வந்து ஒரு மாதிரி ஃபுல்லா இருக்கு. இது வந்து ரொம்ப மெலிசா ஃபீல் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? அண்ட் இதை வந்து நம்ம பஃபிங்க்கு கோம் பண்ணி புல் பண்ணோம்னா ஃபால் ஆயிடுச்சு. பஃபிங்க்கு கோம் பண்ணிட்டு இப்படி புல் பண்ணும்போது இப்படி ஃபால் ஆகுது. தெரியுதா? பட் இதை கோம் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு புல் பண்ணா ஸ்டிஃபாக தான் நிற்கும் உங்களுக்கு. சி, ஸ்டிஃப். அண்ட் ஒரு மாதிரி ஃபுல் புசு புசு எஃபெக்டும் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இதுதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற லாஸ்டான ஒரு டூல் சோஃபார். ஸோ இன்னும் இதே மாதிரி நிறைய டூல்ஸ் டிஸ்கவர் பண்ணி உங்களுக்காக சீரீஸ் நான் ஆட் பண்ணிட்டே இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம க்ளோ அப் வித் மணியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாலையுமே நான் நிறைய ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். யூடியூப்லேயுமே வந்து ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் என்னோட சப்ஸ்கிரிப்ஷனை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட அப்கமிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.